அனைவருக்கும் வணக்கங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கேற்றும் பொழுது அதனோட நேரம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, நம்ம ஏற்றக்கூடிய தீபம் ஏற்றும் விளக்குகளும் அதே போல் தீபத்துக்கு உதவக்கூடிய திரிகளும் எண்ணெய்களும் ரொம்ப முக்கியம். அதுபோல் என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோல் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பூஜை அறையில் மட்டுமே ஏற்றுறது நிறைய பேரோட வழக்கம் இருக்குது. பூஜை அறை மட்டும் இல்லாமல் நடுமுற்றம், சமையலறை, துளசி மாடம் போன்ற இடங்களில் நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப 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 விசேஷம். இது தினமும் நம்ம ஏற்றுறதுனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதிலும் குறிப்பாக மாலை நேரத்தில் நடுமுற்றத்தில் ஒரு மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றுறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம், பீடை, வறுமை எல்லாமே நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம், என்ன செய்யக்கூடாது. ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கை சுத்தமாக இருக்கக்கூடிய விளக்கில் முதல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் திரியை போடணும். ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயும் திரியும் பயன்படுத்தக்கூடாது. இப்போது நம்ம திரி போட்டதுக்கப்புறம் அந்த திரியை டைரெக்டாக நம்ம தீப்பெட்டியால் பற்ற வைக்கக்கூடாது. ஏன்னா தீப்பெட்டி அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறோம், கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறோம். அதனால் நல்ல விஷயமான ஒரு பூஜை அறையில் நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு காமாட்சி அம்மன் விளக்கை தான் நம்ம தினமும் ஏற்றுறோம். அப்போ அந்த காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது ஒரு ஊதுபத்தியால் நம்ம தீப்பெட்டியில் பற்ற வைக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி, ஒரு மெழுகுவர்த்தி பூஜை அறையில் வாங்கி வச்சுட்டு முதல்ல மெழுகுவர்த்தி ஏற்றினதுக்கப்புறம் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றலாம். இது இரண்டாவது ஒரு வழி. மூன்றாவது ஒரு வழி, முதல்ல ஒரு அகல் தீபத்தை ஏற்றி அந்த அகல் தீபத்திலேருந்து நம்ம மற்ற விளக்குகளை நம்ம ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. அதே போல் ஒரு விளக்கில் ஊற்றின எண்ணெயை மற்றொரு விளக்குகளுக்கு நம்ம பகிர்ந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரே விளக்கில் தான் நம்ம ஏற்றணும். அந்தந்த விளக்குகளுக்கு தனித்தனியாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே போல் ஒரு விளக்கை நம்ம குளிர்விக்கும் பொழுது ஓம் சாந்த ஸ்வரூபினே நமக அப்படின்னு நம்ம சொல்லி தான் குளிர்விக்கணும். வாயால் ஊதியோ கையால் அணைச்சோ நம்ம அணைக்கக்கூடாது. நம்ம ஒரு பூவால் தான் அணைக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பித்தளை குச்சி விற்கிறாங்க, அதை வச்சு நம்ம பின்னாடி இழுக்கலாம். அப்படி இழுக்கும் பொழுது ஓம் சாந்த ஸ்வரூபனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம விளக்கை குளிர்விக்க வேண்டும். அதே போல் விளக்கில் எப்பொழுதுமே ரொம்ப எண்ணெய் தீர்ற அளவுக்கு விளக்கை எரிய விடக்கூடாது. அந்த திரியெல்லாம் அப்படியே கரிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஒரு சில நிமிஷங்கள் நம்ம பூஜை அறையில் தீபம் எரிஞ்சாலே போதுங்க. ரொம்ப நேரம் எரிய விட்டு அதை அப்படியே கருக விடவே கூடாது. அது நம்ம வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும். இதெல்லாம் விளக்கு ஏற்றும் பொழுது என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும், எங்கெல்லாம் விளக்கு ஏற்றலாம், என்னென்ன விஷயங்கள் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.